பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கத் கஸிரல் லதீன கஸபூ பிலிகாஇல்லாஹ். நிச்சயமாக நஷ்டத்திலே ஆகிவிட்டார்கள் அந்த மக்கள், யார் அல்லாஹ்வுடைய லிகாவை பொய்யாக்கினார்களோ, மறுமையில் அல்லாஹ்வை நாம் சந்திக்க போகிறோம் என்பதை பொய்யாக்கியவர்கள். மீண்டும் அல்லாஹ் நம்ம உயிர் கொடுத்து எழுப்பப் போகிறான், இந்த உடல் மடிந்து மண்ணோடு மண்ணான பின்பு மீண்டும் உடல் கொடுத்து உயிர் கொடுத்து எழுப்பப்படும் என்ற பேர் உண்மையை மறுக்கக்கூடிய மக்கள் கஷ்டத்திலே கைசேதத்திலே ஆகிவிட்டார். ஏன் எப்ப மீண்டும் எழுப்பப்படுவது என்று இல்லையோ, இந்த உலகதான் வாழ்க்கையோ இல்லை ஒமாலனா இல்லா ஹயாத்துன துன்யா, உலக வாழ்க்கை தவிர வாழ்க்கை இல்லைன்னு அவன் முடிவு பண்ணிட்டானோ, அவனுடைய 24 மணி நேர சிந்தனையும் இந்த உலக வாழ்க்கையை மேம்படுத்துதல் எப்படி, இதை தயார் பண்றது எப்படி, அதுதான் கலியும். ஆகிரத்தை பத்தி சிந்தனையே இருக்காது. ஆனா மூமினான நமக்கு அல்லாஹ் சொல்றான், ஒரல் ஆகிரத்து லஹியல் ஹயவான், ஆகிரத்து தான் வாழ்க்கை, இது வாழ்க்கையே இல்லை, இனிமேல் தான் வாழ போறோம், இது வாழ்க்கையா கிடையாது. அந்த வாழ்க்கையை நோக்கி செல்லும் ஒரு பயணம். எனவே ஒரு புது வீடு கட்டி வாழ போறோம், வாழ போற வழியில, அந்த வீட்டுக்கு போற வழியில உண்டான தங்கும் இடங்கள் போல இந்த துனியா என்பது ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கைக்கு ஒரு செல்லும் வழி பயணம்தான் இந்த உலகம். பெருமானா சொன்னாங்க, வாழ்க்கை என்பது இல்லை, ஆகிரத்துடைய வாழ்க்கையை என்று எழுதி. ஆகவே அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் மன்னிக்கிற அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. ஹதீஸ்ல வருது. அப்ப அதுதான் மூமினுடைய குறிக்கோளா இருக்கும். உலக வாழ்க்கையை பற்றி அறவே அவன் சிந்திக்கணும். ஹதீஸ்ல வருது, மன் அஹப்ப துன்யாவும் அலர்ர பி ஆகிரதி, இவ்வுலகை நேசித்தவன் தன் ஆகிரத்தை நஷ்டப்படுத்தி விட்டான். மன் அஹப்ப ஆகிரத்துஹு, ஆகிரத்தை நேசித்தவன் அலர்ர பி துன்யா, இவ்வுலகை அவன் நாசப்படுத்தி விட்டான். குல்லின் அபுனாவன் வேற ஹதீஸ்ல வருது. கமா கால ஸல்லல்லாஹு, சில நேரங்களில் வாசகம் மாறி இருக்கும், கருத்து இப்படி வருது ஹதீஸ்ல. உலகத்துக்கும் ஒரு சில பிள்ளைங்க இருக்கிறான், ஆக்கிரத்துக்கும் சில பிள்ளைங்க இருக்கிறான். கூணும் அபுனா அல்ல ஆகிரா, நீங்க அபுனா துனியாவா மாறாதீங்க, அபுனா அல்ல ஆகிராவா மாறுது. ஆகிரத்துடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்தக்கூடியவராக இது உலக சுகண்டிகளை, சுக இன்பங்களை விரும்பாதீர்கள். ஒரு ஹதீஸ்ல பெருமானார் தைஸ அப்துல் தீனார், தைஸ அப்துல் திர்ஹம், தைஸ அப்துல் ஹமீஸா, இந்த அழகிய ஆடைகள், இந்த உலகம், காசு பணத்துடைய அடிமைகள் நாசமாகட்டும். தைஸ வன்தகஸ வைதா ஷீக லம் யன்தகிஸ், அழியட்டும், நாசமடையட்டும், முள்ளு குத்தினால் கூட எடுக்க நாதி என்று அழியட்டும். எப்படி சொல்றாங்க பாருங்க. தைஸ வன்தகஸ, அழியட்டும், மண்ணோடு நாசமாகட்டும் அப்படின்றாங்க. ஈயாக வத்தனஉம், இவ்வுலகிலே சுகண்டி சுகம் அனுபவிப்பதை விட்டும் அப்படியே சொகுசாக வாழ ஆசைப்படாதீங்க. ஏன்னா எல்லாரும் இந்த உலகத்துடைய சொகுசுக்குன்னு எவ்வளவு வேணா நேரங்களையும் காலங்களையும் காசு பணங்களையும் செலவு பண்றாங்க. நீங்க நேரங்கள், காலங்கள், காசு பணங்களை ஆகிறதுக்குன்னு செலவு பண்ணுங்க, துனியாவுக்கு செலவு பண்ணாது. இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்கான், ஒரு கார் விலை 3.5 கோடி ரூபாய். இந்த கார் புதுசா இந்தியாவில் அறிமுகமாயிருக்கு. அது இதுவரைக்கும் 14 கார்கள் ஆர்டர் வந்திருக்கு. கோடீஸ்வரர்கள் தான் வாங்க முடியாது. நான் யோசிச்சேன்,
நம்ம சாதாரண பழைய கார் 1 லட்ச ரூபாய் கிடைக்குது. புது கார் சாதாரணமாக வாங்கினா இப்போ இண்டிகோ அதெல்லாம் வாங்கினா ஒரு 4 லட்ச ரூபா கிடைக்குது. இதே சொகுசு கார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இனோவா அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வாங்கணும் அப்படின்னு சொன்ன ஏசிலாம் வந்து வாங்கினா ஒரு 10 லட்ச ரூபா இருக்கும், 12 லட்ச ரூபா இருக்கலாம். இப்போ இந்த 12 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா அதுலேயே ஏசிலாம் போட்டிருக்காங்க, கார் சீட்லாம் மொத்தமாக இருக்குது, போகிற அழுங்கல் குழுங்கல் தெரியாம இனோவா. அதுலேயே அந்த டிவி வீடியோ அந்த செட்டிங்ஸு பாக்ஸு அதெல்லாம் வச்சுருக்குறாங்க, டபுள் ஏசி போட்டிருக்கிறான், எல்லாம் சரி. இதுக்கு மேலே என்ன அவன் எதிர்பார்க்குறான் அந்த காரில்? 12 லட்ச ரூபா முடிஞ்சு போச்சு. இப்போ நீ சொல்லக்கூடிய அந்த 3.5 கோடி ரூபாயில் 35 இனோவா வாங்கலாம். 3.5 கோடியில் 35 இனோவா வாங்கலாம். 35 இனோவாக்குள்ள செலவு என்ன செஞ்சுருப்பான் இதில்? இந்த ஒரு காரில் இந்த ஸ்டேரிங் தங்கத்திலே வச்சுருப்பானா, அல்லது வந்து பெடலு இந்த ஆக்சிலேட்டரு இதெல்லாம் தங்கத்திலே செஞ்சு வச்சுருக்கானா, வெளியில் செஞ்சு வச்சுருக்கானா? அது காருடைய அந்த டயருடைய அந்த ஸ்பிரிங்ஸ் அதெல்லாம் தங்கம் இல்லையா? 3.5 கோடிக்கு என்ன இருக்குது? இல்லை ஒரு டிவிக்கு 4 டிவி வைக்க முடியுமா? இல்லை ஒரு ஏசிக்கு 10 ஏசி வச்சா உள்ளே உட்காந்தோன்னா ஐஸ் கட்டியாக மாறிடும். அப்படியே மனுஷன் அப்படியே கை காலம் விரைச்சி காஷ்மீர் மாதிரி ஐஸ் கட்டியாக மாறிடும், தண்ணி வச்சு ஐஸ் கட்டியாக மாறிடும். அந்த அளவுக்கு கடுமையான ஒரு 10 ஏசி வச்சுருக்குது. உள்ள ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி ஆயிரும். உள்ளே வச்சு திரும்ப அவனை அப்படியே எடுத்தோன்னா எப்படி உட்காந்தோன்னா அதே மாதிரி தான் மடங்கி அப்படி செத்து போய் ஐஸ் கட்டி ஆயிடுவான். உட்காந்த மணிக்கே எடுக்கலாம் அப்படி திரும்ப. அது என்ன பிரயோஜனம் அதில்? நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ அந்த அளவுக்கும் மடையனுங்களும் 14 பேர் இந்தியாவில் இருக்கானுங்கன்னு தெரியுது. வெளிநாடுகளில் 100 பேர் இருக்காங்க, இந்தியாவிலும் 14 மடையனுங்க இருக்கானுங்க. இன்னும் எத்தனை பேர் இருப்பானுங்களோ தெரியல. அதுக்கு 14 ஆர்டர் வந்துருக்கு. அப்ப அத்தியாவசிய வாழ்க்கை தேவைக்கு மீறி மேற்கொண்டும் நம்முடைய சொகுசு அதிகமாக வேண்டும். என்ன சொகுசு இருக்குமோ அல்லாஹ் ஆலம். அதுல ஏன் இதுலேயும் நல்ல கார் உட்கார்ற மாதிரி நல்ல வசதியாக செஞ்சு வச்சிருக்கானுங்க. அதுக்கு மேலே என்ன வசதி எதிர்பார்க்குறான் அவன்? அதுக்கு மேலே என்ன ஏசி எதிர்பார்க்குறான்? அதுக்கு மேலே என்ன அவன் சொகுசு எதிர்பார்க்குறானோ அல்லாஹ் ஆலம். அதே அந்த கார் இங்கேருந்து மெட்ராஸுக்கு இனோவா போகிறதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகுதுன்னா அதே 6 மணி தான் போக போகுது. அதுவும் வானத்தில் பறந்து போக போல இல்லை, இது அதே 6 மணி நேரத்தில் அதுவும் போக போகுது. அது மணிக்கு 500 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் பறக்கும், வானத்தில் பறக்கும்டா. சரி, அப்படின்னா கொஞ்சம் தேவைப்படும். என்ன மெட்ராஸுக்கு போய் 7 மணி நேரம் ஆகுது நாகப்பட்டினத்துலேருந்து. அந்த வண்டியில் ஏறினா ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிடலாம் வானத்திலே பறந்து. அப்படின்னா பிரச்சனை இல்லை. 3.5 கோடிக்கு இந்த கார் வாங்குறான்னா அதனுடைய ஸ்டைலு அது மாடல் அழகாக இருக்குது என்றுதான் ஒரு பைத்தியகாரத்தனமாக வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் இஸ்ராஃப் தான். மணியை பார்க்கறது தான் வாட்சு. சரிங்க, ஒரு வாட்சுடைய விலை எவ்வளோ? 100 ரூபாய்க்கும் இருக்குது, 150 ரூபாய்க்கு இருக்குது, 200 ரூபாய்க்கு இருக்குது, 500 ரூபாய்க்கு இருக்குது. ஒரு நல்ல வாட்சா, கெட்டு போகாத வாட்சு. 100 ரூபாய்க்கு வேணால் 3 நாள் 10 நாள் கெட்டு போயிருங்க, கேரண்டி இருக்குது. 500 ரூபாய்க்கு வேணால் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு உழைக்கும். சரி, வாங்கிட்டேன். அதுக்கு மேலே 50,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு இது ரேடோ வாட்சு. எந்த வாட்சு அந்த என்ன கேடோ வந்துச்சு அவனுக்கு தெரியல. அது வாட்சு 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா வாட்சு. என்ன அது? என்ன பிரயோஜனம்? அப்ப எதை அதுனா தரஜாவை கொண்டு உன் வாழ்க்கை தேவை பூர்த்தி ஆயிருமோ, குறைந்தபட்ச அளவை கொண்டு வாழ்க்கை தேவை பூர்த்தி ஆயிரும். அதுக்கு மேல மிகுதமாக நீ செலவழிப்பது இஸ்ராப் தான். ஒரு வீடு கட்டின இருப்பதற்கு 2 ரூம் வச்சு அழகான முறையில் ஒரு தாலியம் எல்லாம் உட்காந்து தாலியம் சேர்த்துக்கு ஒரு ஹால் வச்சு கட்ட தண்ணி பைப்பு கிப்பு எல்லாம் வச்சு முடிஞ்சு போச்சு. ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளத்துக்கு அந்த மாதிரி கட்டிக்கோ. அதுக்கு மேலே 1 கோடி செலவு பண்ணி அப்படியே அது பாட்டுக்கு இழைச்சி டைல்ஸ் என்ன, மொசைக்கு என்ன, அப்புறம் அது பாத்ரூம் எல்லாம் ஏசி போட்டு ஒரு வீட்டுக்கு பாத்ரூம்லாம் ஏசி. அதுக்கு மேலே 8-10 ரூம் வச்சு எம்மாடி அப்படியே உள்ளுக்குள்ள படி வச்சு கட்டி முடிச்சு குடி போகிறதுக்குள்ள ஆள் அல்லாட்ட போய் சேர்ந்துடுறான். எங்கே கட்டின அவன் பையன் வந்து எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறானுங்க. இந்த வீடு அப்படியே இருந்து போய் ஒட்டடை பிடிச்சி போய் கிடக்குது. புதுசாக கட்டின வீடு இந்த தெருவிலே கிடக்குது பாருங்க. இந்த தெருவிலேயே பெரிய வீடு அந்த வீடு. அந்த பக்கம் லாஸ்ட் அந்த 2வது வீடு. இந்த தெருவிலேயே பெரிய வீடு. அந்த வீடு கட்டி முடிச்சு இது வரைக்கும் யாரும் வாழல. அதில் கட்டி முடிச்சு விளையாட்டு போயிட்டாங்க. அப்படியே பூட்டிச்சாங்க கிடக்குது. இன்ன வரைக்கும் பூட்டிச்சாங்க கிடக்குது. யாராவது நைட்டு வந்து தட்டி போட்டு எழுந்து ஒரு கிளவி யாராவது வச்சுருவாங்க. அவங்க நைட்டு லைட்லாம் போட்டு போயிடும், பகல வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க, பேய் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி. அவ்வளோ பிரம்மாண்டமான வீடு.
அந்த தெருவிலேயே பிரம்மாண்டமான வீடு, அந்த பக்கத்து வீடு, ஃபர்ஸ்ட் வீடு அந்த தெருவில், அதுவும் கட்டி முடிச்சு கூட்டி வச்சு அப்படியே இருக்கு பிரம்மாண்டமான வீடு. ஏன்னா அவங்க குடி லண்டனில் குடி போயிட்டாங்க அவங்கெல்லாம். அது அப்படியே இருள் பிடிந்து டெய்லி அந்த ஒரு காசு ஒருத்தர் வந்து லைட்டை போட்டு போகிறான். சரி, ஒரு கிழமை வந்து உட்காந்துருப்பாரு, ஒரு வயசான கிழவர். அவர் போயிடுவார். அந்த ஊர் குடி போந்து மக்கள் வாழல, இது வரைக்கும் வாழல. இந்த தெருவுலேயே அதுதான் பிரம்மாண்டமான வீடு. ஏறத்தாழ ஒரு 50 லட்சம் செலவு பண்ணி கட்டியிருப்பாங்க. சரி, அந்த தெருவு போனீங்க, அதுல இந்த ரோட்டு ஓரத்தில் ஒரு பிரம்மாண்டமான வீடு, அப்படியே முன்னாடி பெருசு பார்க் மாதிரிலாம் வச்சு பெரிய பிரம்மாண்டமான வீடு அந்த தெருவுலையே. அதுவும் இன்ன வரைக்கும் ஆள் குடி வரல. ஒரு நேரம் ஒரு நாள் கூட ஆள் குடி இல்லை. கட்டி போட்டு விளையாட்டு போயிட்டாங்க. வாழ்நாள குடியிருக்கிறது இல்லை. எவ்வளோ அல்லாட பதில் சொல்லணும் கியாமத்துல? அப்ப எது கட்டண எதுக்கு அவ்வளோ பெருசா நீ செஞ்ச? நீ வந்து என்னைக்கா 2 வருஷம் ஒருக்கா ஒரு நாள் வந்து இருந்துட்டு போறதுக்காண்டியா? இதுதான் இஸ்ராப். பெருமாள் சொன்னாங்க, ஈயாக்க தனாவும், உலகத்தின் சுகண்டிகளை நீ விரும்புவதை விட்டு முன்னே எச்சரிக்கிறேன். இபாதல்லாஹி லைஸு பிமுத்தனஇமீன், நிச்சயமாக அல்லாஹ்வின் அடியார்கள் முத்தனஇமீன்கள் இல்லை, சுகத்தை விரும்பக்கூடியவர்களாக, சுகண்டியை விரும்பக்கூடியவர்களாக இருக்கவில்லை. இதான் அப்படி இருக்க. உலக சுகண்டிகளை விரும்பக்கூடியவர்களாக இருக்கவில்லை. உலகத்தின் அத்தியாவசிய தேவைகளை பயன்படுத்திக்கோ. அத்தியாவசிய ஆடைகள் அணிஞ்சுக்கொள். நல்ல ஆடை அணிஞ்சுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அழகான ஆடைகள் அணியலாம். இப்போ சாதாரணமா இப்போ நான் கிப்ஸ் கேள்வி வாங்கி கொடுத்துறேன். காரணம் சாதாரண 100 ரூபாய்க்கு 150 ரூபாய் கேள்வி இருக்குது. அதெல்லாம் கலர் போயிடுது. போக ஒரு 6 மாதம் போட்டோம்னா சாயம் போய் வெளுத்து பழைய கேலி மாதிரி ஆயிடுது. கிப்ஸ் கேலி வந்து 350 ரூபா, அதை விட 2 மடங்கு விலைக்கு, 2 மடங்கு விலை, 350 ரூபா. ஆனால் அது வேணா 4 வருஷம் இந்த கேலி கட்டினாலும் புதுசு மாதிரி தான் இருக்கும். அது தானா பழசாயி கிளிய வரைக்கும் இந்த கேள்வி விடுறதில்லை. தானா பழசாயி சில நேரம் உட்காருமா டெருன்னு கிழிஞ்சிடும். 4 வருஷம் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே கிழிஞ்சிடும், அதுக்கு போட்டு வேற கிளி இருக்குது. அப்போ 4 வருஷம் இந்த கேள்வி எத்தனை வருஷம் ஆச்சு? ஆனால் பார்த்தா அந்த ஷேப் மாறாது, அந்த பலபல போகாது, அந்த புதுசு மாதிரியே இருக்கும். அப்போ அது ஒன்றுக்கு 4 மடங்கு உழைக்குது, வேற 2 மடங்கு உழைக்கிறது, 4 மடங்கு உழைக்குது. அந்த அடிப்படையில் நல்ல கேள்வி வாங்கலாம். அதே மாதிரி சட்டை வாங்கினா, சில சட்டை வாங்கினா மக்குந்து போயிரு. சில சட்டைகள் மீட்டர் 50 ரூபா, இதே மீட்டர் 150 ரூபா இந்த துணி. இது இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு சட்டை போட்டு? நான் ஒரு 2 வருஷம் ஆச்சு சட்டையை போட்டு. ஆனால் பார்த்தா இன்னும் அப்படியே புதுசு மாதிரி தான் இருக்கு, மக்குன்னு போகலை. துணி நல்ல துணியாக வாங்கினால அந்த அடிப்படையில் நல்ல துணி வாங்கணும். 150 ரூபா துணி போகணும் எனக்கு அவசியம் இல்லை. உள்ளதுலேயே மட்டமாக 50 துணி போட்டாலும் போதும். இந்த துணி வாங்க நோக்கம் என்ன? இது நிறையா வருஷம் உழைக்குது. இது வாங்கி 2 வருஷம் ஆச்சு. எப்படி இருக்குது துணி? புதுசு மாதிரி இருக்கா இல்லையா? பஸ் மாதிரி இருக்கா? இல்லை அப்படிதானே இருக்கு. 250 ரூபா மீட்ரு, 3 மீட்டர் 450 ரூபா சும்மா தைக்கிறதுக்கு. 50 ரூபாய்க்கு வாங்கினாலும் போதும். ஆனால் ஒரு வருஷம் கூட 6 மாதம் போட்டோன்னே அது பழசாகி ரொம்ப மக்கள் அடிச்சு சபைகளுக்கு போகிற மாதிரி இருக்காது. அது தூக்கி போட்டுக்கணும். இந்த அடிப்படையில் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு இஸ்ராஃப் இல்லை என்று என்னுடைய கருதி கொள்கிறேன். நானும் தாவி செஞ்சுக்கிறேன். அதுவும் இது இஸ்ராஃபாக ஏற்றுக்கொள்ள மாட்டான், அல்ல இஸ்ராஃப்னு சொல்ல மாட்டான். ஏன்னா நம்ம 50 ரூபாய்க்கு 1 வருஷம் உழைக்கிறதுக்கும் 150 ரூபாய்க்கு வாங்கி 4 வருஷம் 5 வருஷம் உழைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நான் தாவி வச்சுக்கிறேன். ஆனால் சஹாபாக்கள் அப்படி தாவி விஷயம் இல்லை. கிழிஞ்சி போன ஒட்டு போட்ட ஆடைகள், வசதி வாய்ப்பு இருந்துச்சு, புத்தம் புதுசாக அணியக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கூட ஒட்டு போட்டு தான் அணிஞ்சாங்க. எனக்கு தேவையில்லை அது. அந்த அழகிய ஆடைகள், அந்த அழகிய உடைகள் எனக்கு தேவையில்லைன்ட்டாங்க. நிறைய சாப்பிட வசதி வாய்ப்பு இருந்து கூட பட்டினி தான் கிடந்தாங்க. ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிடாம தான் இருந்தாங்க. நிறைய அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அப்படியே வச்சு வெளுத்தி இருக்கலாம், அவ்வளோ காசு பணங்களுக்கு குவிஞ்சிச்சு. அது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு சஹாபாக்கள்ல மாபெரும் வசதி உள்ளவனா இருந்தாங்க. ஒவ்வொரு போர்களையும் 300 ஒட்டகம், 300 ஆடு, 300 மாடு. ஒரு தடவை மதீனா ஷரீஃபில் ஒட்டகம் வந்து நிற்கிது, 1200 ஒட்டகங்கள், அது நிறைய சாமான்கள் ஃபுல்லாக வந்திருக்கு. அப்படியே அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சொந்தமானது, வெளிநாட்டிலிருந்து வியாபாரத்துக்கு நிறைய சரக்குகளை கொண்டு வந்திருக்கு. அவங்க சரக்கு வந்தோம்னா மதீனாவிலே ஒரே கோகோன்னு சத்தம் எங்கே பார்த்தாலும். ஏன்னா சரக்கு வந்தோன்னா இல்லை வாங்குறதுக்கு ஓட போட்டி போட்டு போகிறாங்க எல்லாருமே. உடனே அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, இது எல்லாத்தையும் அல்லாஹ்வின் கையில தர்மம் செஞ்சுட்டேன் அப்படின்ட்டாங்க. ஒட்டுமொத்தமாக தர்மம் செஞ்சுட்டாங்க. ஒரு தடவை ஒரு போருக்காண்டி கொண்டு வந்து எல்லா சாமானும் கொடுக்குறாங்க. உமர் நாயகம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அப்துல் ரஹ்மான்
அவர்களை பார்த்தால் வீட்டில் எதுவும் விட்டுட்டு வரல மாதிரி தெரியுது, எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டாரு. பெருமானார் சொன்னாங்க, நீங்க எதுவும் வீட்டு விட்டு வந்துருக்கீங்களா? அல்லாஹ்வுடைய ஃபضலையும் ரசூலுடைய ரஹ்மத்தையும் விட்டு வந்திருக்கிறேன்ட்டாங்க. அபூபக்கர் சொன்னாங்க, தரக்துல் அஹ்லி மா தரக்துல் அஹ்லிக, குடும்பத்துக்கு எதை விட்டு வந்தீங்கன்னு கேட்டோம்னா அபூபக்கர் சொன்னாங்க, தரக்துல்லாஹ் வ ரசூலுஹு, அல்லாஹ்வை ரசூலையும் விட்டு வந்தேன்னு. அப்துர் ரஹ்மான் அவுஃப் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஃபضலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தையும் விட்டு வந்தேன்ட்டாங்க, குடும்பத்தாருக்கு விட்டு வந்தேன். அல்லாஹ் மீண்டும் அருள் புரிந்தான். மறுபடியும் காசு பணங்கள் கொட்டுச்சு. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு கல்லை கை வச்சு புரட்டினா அதுக்கே தங்கம் இருக்கும், அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு ஆக்கிட்டான். தொட்டதெல்லாம் துலங்குற மாதிரி எல்லாம் ஆக்கிட்டான். ஆக அவங்க செஞ்ச தர்மங்கள் அளவே இல்லை. அவங்க ரசூலுல்லாஹ் காலத்துக்கு மேலே உம்முல் மூமினீங்களை கவனிக்கிற பொறுப்பு அவங்க தாங்க எடுத்துக்கிட்டாங்க. பெருமானாருடைய அருமை மனைவிமார்கள், நம்முடைய தாய்மார்கள், புனிதமிகு தாய்மார்களுடைய பொறுப்புகள் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எல்லா தேவைகளையும் அவங்க தான் கொடுத்தாங்க. காசு பணம் என்னென்ன தேவையோ அவங்களுக்கு எல்லாம். வெளிநாடு வெளியூர் போனால் வாகன வசதிகள், அவங்க ஹஜ்ஜுக்கு போனால் கூடவே ஆரம்பிச்சு தாங்களே கூட போய் அவங்களை பாதுகாத்து அவங்க நடவடிக்கைகள், அவங்க தங்கறதுக்கு இடம் ஏற்பாடு செஞ்சு, பரிதா கோஷாவோட இருக்க ஏற்பாடு செஞ்சு, என்னென்ன ஏற்பாடோ அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. பெருமானுடைய குடும்பத்தார்களை அவ்வளவு நேசிச்சாங்க. அப்படி இருந்து கூட அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு வஃபாத் ஆகும் போது என்ன பை, அவர்களுடைய சொத்துக்கள்லாம் பங்கு வச்ச போது 4 மனைவி இருந்தாங்க. வஃபாத் ஆகும் 4 மனைவிக்கும் சேர்த்து 8ல் 1 கிடைக்கும். அந்த ஒவ்வொரு மனைவிக்கும் அந்த 8ல் 1 4ஆ பிரிக்கணும். 32ல் ஒரு பகுதி கிடைக்கும். அவங்க சொத்துல 32ல் 1 தான் கிடைக்கும். அந்த 32ல் 1 இருக்கு, அது 80,000 தங்க காசுகள் வந்துச்சான் ஒருத்தருக்கு. 80,000 தங்க காசு பாய். ஒரு தங்க காசு இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீ 2 வருஷத்துக்கு வண்டி ஓட்டலாம் பாய், குடும்பம் ஓட்டலாம், குடும்பத்தையே நடத்தலாம். என்னங்க பாய், 80,000 தங்க காசு ஒரு மனைவிக்கு கிடைச்சது. அப்படின்னா மற்ற 4 மனைவிக்கு சேர்த்து மற்ற புள்ள குட்டி எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு கற்பனை பண்ணிக்க. இத்தனைக்கு அவங்க சம்பாதிச்சது 9 மடங்கு, 9 பங்கு தர்மம் செஞ்சுட்டாங்க. 1 பங்கு தான் வச்சிருந்தாங்க. அது இவ்வளோ என்ன பை, அப்படியாப்பட்ட அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாப்பிட்டது ரொட்டி தான். அந்த முத்தனஈமீன்களா இல்லை, அவங்க காசு பணம் வருது, அது தர்ம சேதம் வச்சுக்கிட்டாங்க. என்னங்க பை, தபூக் யுத்தத்துல மொத்த வசதியும் ஒன்று கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ். உங்க வீட்டில் ஒன்றையும் வைக்கல, கொண்டு கொடுத்துட்டாங்க. அவங்களும் தபூக் போல கலந்துக்கிட்டாங்க. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்ய போயிட்டாங்க. டைம் காட்டு பகுதிக்கு போவாங்க இல்லையா, தன் தேவைகளை நிறைவேற்ற போயிட்டாங்க. டைம் ஆயிடுச்சு. சஹாபாக்கெல்லாம் அப்துர் ரஹ்மான் தொழு வைங்க, டைம் ஆயிடுச்சு. தொழு தக்பீர் கட்டிட்டாங்க. அப்துர் ரஹ்மான் ஜமாத்தா நின்று பெருமானார் வந்துட்டாங்க. ஒழு செய்து அவங்க பின்னாடி நின்றுக்கிட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் சரித்திரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமா நின்ற ஒரே ஆள் யாருங்க? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ்க்கு இமாம், இமாமுல் அன்பியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பியாக்களுக்கு இமாம். அந்த ரசூலுல்லாஹ்க்கு ஒரே ஒரு நாள் இமாமா நிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு கொடுத்தார். அவங்க இமாமே சர்வரே காயினாத், அவர்களுக்கு இமாமாக ஒரே ஒரு நாள். அந்த சிறப்பை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க அவங்களுக்கு, இமாமாக இருக்கும் பாக்கியத்தை. பெருமானுக்கு தெரியாதா? ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவர்களுடைய தியாகம் இருந்திருக்கும். தியாகம் தான் போய், தியாகம் செய்யாம எதுவும் கிடைக்காது, அந்தஸ்துகள் கிடைக்காது. தியாகமே தான், தியாகம் என்பதே வாழ்வு. வரஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. ஹவா விட்டு நஃப்ஸ் தடுத்துக்கோ, சொர்க்கம் கிடைக்கும். நஃப்ஸ் எதையாவது ஆசைப்பட்டு மூரியாட்டம் பண்ணுது, நஃப்ஸை கடிச்சுக்கோ. அல்லாஹ் உத்தரவுக்காக நஃப்ஸை கடிச்சு தடுத்துக்கோ. பொம்பளை பாருங்குது, நிக்கிறா தெருவில் போய் ஒரு பாருக்காவது பார்த்துட்டு இருந்தது. அந்த கிட்ட போய் முசாபாவா செய்ய சொன்ன, கண்ணால பார்க்க கூடாதா?
அஸ்தக்ஃபிருல்லா தௌபா ரப்பே, இந்த நஃப்ஸ் மூடியாட்டம் பண்ணுது, தடுத்துக்க ரப்பே. நீ வேணான்னு சொன்ன, குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் சொன்ன, இது நஃப்ஸ் மூடியாட்டம் பண்ணு, தடுத்துக்க. எல்லாம் தடுத்து பாரு, அல்லாஹ் துனியாவையும் திறந்து விட்டுறான், ஆখিরাத்தையும் திறந்து விட்டுறான். துனியாவின் செல்வங்களையும் கொடுப்பான், ஆখিরাத்தையும் செல்வங்களையும் கொடுப்பான். ஏன் அவன் யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா, அல்லாஹ் தக்வா செய்ய அல்லாஹ் தஆலா எல்லா சிரமங்களையும் நீக்குகிறான். யர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவன் அறியாத பொருட்களை ரசுக்கு தர்றான். என்னங்க போய் அறியாத பொருட்கள் எல்லாம் ரசுக்கு கொடுக்குறான்ல. அதனால ஆখিরাத்துடைய வாழ்க்கையை தான் வாழ்க்கையா நினைக்கிறது. துனியாவுடைய வாழ்க்கையே இல்லைன்னு நாங்க கூப்பிடுவோம்.